வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் கடக ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரை, மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14லிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த 32 நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் வரக்கூடிய வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலே உங்களுடைய ராசியில் ஆட்சி நிலையில் வரார். பொதுவாகவே எல்லாருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய வைக்கும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் காரணமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் வர்ற வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து. நான் மீண்டும் சொல்கிறேன், வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரை ரிஷபராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரப்போகுது இந்த பிரபஞ்சம். வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி தரப்போகுது இந்த பிரபஞ்சம். நிறைய நண்பர்கள் நிறைய படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருப்பாங்க. உழைப்புக்கும் உயர்வுக்கும் சம்மதம் இல்லாமல் இருப்பாங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற வெறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் வைகாசி 6ஆம் தேதி. வைகாசி 6ஆம் தேதி அப்படி என்ன சார் நமக்கு நல்ல நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஒரு பாவகத்தில் ஒரு கட்டத்தில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டம் 24 நாட்கள் 24 டேஸ். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 24 நாட்கள் பயணிக்கக்கூடிய தருணத்தில் சுக்கிர பகவானோட குரு பகவானை சேர்ந்திருக்கிறார். அசுர குரு உங்களுடைய ராசிநாதன், தேவகுருவும் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அப்போது சூரியன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் சூரிய பகவானுடைய சாரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். வாகன யோகம் இருக்குது. மனக்கோட்டைகள்ன்றது எல்லாருக்கும் இருக்குதானங்க செய்யுது. வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பைக்கு வாங்கணும். சில பேர் அத்தியாவசியமான ஒரு வேலைகள் ஆசைப்படுவாங்க, அத்தியாவசியமான செயல் செய்கிறதுக்கு. ஒரு சிலர் அனாவசியமான செயல் செய்கிறதுக்கும் ஆசைப்பட்டுட்டு தானே இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்கக்கூடிய தருணம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரக்கூடிய தருணம், அதுபோக வாகன யோகம் தரக்கூடிய தருணம் இதுதான். நிச்சயமாக வாகன யோகம் வரும். வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும், நடந்தே தீரும். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான கருத்து வேறுபாடு, பலவிதமான சிரமங்கள், இந்த மாதிரி சங்கடங்களும் ஒரு சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. அப்போது வரக்கூடிய வைகாசி மாதம் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து திருமண காரகனாக வராரு இல்லைங்களா சுக்கிரன். திருமண காரகனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் வரக்கூடிய தருணத்தில் 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் இருந்து 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குற தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு
திருமணத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தால் கூட உங்கள் ராசிநாதனோட பயணிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சாரிச்சா கூட உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த திருமண காரகனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள் 24 நாட்கள். இந்த 24 நாட்களில் 100%, 6 வருஷமாக வரன் பார்க்குறேன், 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் செட் ஆகலை சார் அப்படின்னா இந்த 24 நாட்களில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் குடம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சார், கல்யாணம் நடக்கலை சார், பரிசம் போடுற நேரத்தில் பாதியில் நின்று போச்சு, கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. வர்ற வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரை திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதுபோக உங்கள் ராசி மேலே வரக்கூடிய சூரிய பகவான் வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்குகிறார். சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது சூரிய பகவானாச்சு, சுபஸ்தானாதிபதியாச்சு, வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் வந்து சேரும், இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஏன் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் பொற்காலமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டில் யாராவது இருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் யாராவது இருக்கிறாங்க, வெளி ஊரில் இருக்கிறாங்கன்னா வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை உங்கள் ராசி மேலே வரக்கூடிய சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிற நேரம் சூப்பராக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகுது, அதாவது பதவி உயர்வு வரப்போகுது. அதே போல் வெளிநாடு சார்ந்த வேலை, இந்த ஷேர் மார்க்கெட்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு லாட்ரி வாங்கினா கூட அந்த நேரத்தில் உங்களுக்கு டக்குன்னு 10 ரூபாய் அடிச்சுப்படும். இது எந்த நேரம் சொல்கிறேன்னா வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பார். உங்கள் ராசியில் சுபஸ்தானாதிபதி இருப்பார். நல்ல ஒரு பரிவர்த்தனையாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சில ஏற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். முக்கியமாக மன அழுத்தம், நான் முதலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க, மன அழுத்தம் சரியாக போகுது, அதில் மாற்று கருத்து இல்லைன்ட்டு. அதுபோக ரிஷப ராசியில் பிறந்த அந்த பெண்கள், அதுவும் உங்களுக்கு இந்த கலைத்துறையில் சாதிக்கணுங்க, விளையாட்டுத்துறையில் சாதிக்கணுங்க அப்படின்னா 100% சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது, அதாவது வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை உங்களுக்கான நேர காலங்கள் இந்த தருணம். இப்படி ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் ரிஷபராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் தரதானங்க போகுது. முழுமையாக அனுபவிச்சுக்கோங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். ரிஷபராசி நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான தருணம், அருமையான தருணம் வர வைகாசி மாதம். முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.